ஏலகிரி. இங்க இருக்கண்டா நானு என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏலகிரி எல்லாம் போகலாம். இன்னும் போலன்னு சரி பண்ணி விடுவேன். முடியலன்னு நினைக்கிறேன் 3 பேருக்கும். என்ன வாணியா? ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. ஏதோ திட்டினாங்கன்னா நம்ம பீப் போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் லைவ் கொஞ்சம் கட் பண்ணி பாருங்க. அவருக்கு தெரியும். அப்படிதான் அவருக்கு தெரியும். எனக்கே தெரியாதுமா. ஏற்கனவே பத்தி சொல்லவே இல்ல. சரியா? எங்க ராசா நீ கிளம்புற? அம்மா நான் எங்கேயுமே கிளம்பலம்மா. நான் வீட்டுல தான் ஆபீஸ் தான் இருக்கிறேன். நம்ம ஏற்காடு போகலாம். ஒண்ணும் போல. ஒரு நாள் முடிஞ்சது சும்மா பத்த வச்சு போட்டு அது பத்திக்கு எரியாது பெருசா எரியும். ஸோ அடுத்த ஒருத்தரை பார்க்க போறோம். ஓகே ரைட் கம் ஆன். வாங்க ஜி. என்ன பெரிய வேலை? எங்க வேலையை வந்து பாத்துட்டு போங்க. எங்க வேலையை வந்து பாத்துட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஆமலைங்க சொல்லிக்கிறேன். ஹாய் गाइस, வெல்கம் டு vlogs அர்ஜுனா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இப்போ கிளம்புறோம். டோட்டலாக 6 பேர் போகிறோம். ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. ஆன் தி வேலை 2 பேரை பிக்கப் பண்ணுறோம். சொல்லிடுறேன் என்ன விஷயம் சொல்லிடுறேன். நமக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு ஜி. ஓகேவா? என்னன்னா நம்ம ஏலகிரியில வந்து ஒரு ரெசார்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணா போதும். ஸோ அதனால யார்ட்டும் இன்ஃபார்ம் பண்ண முடியாம திடீர்னு வந்துட்டோம். இப்போ உடனே கிளம்புறோம். நீ ஆபீஸ்ல வந்திருக்கடா. நீங்க மேனேஜர் தானே, ஏதோ சமாளிச்சுக்கோங்க. நீ இப்போதானே டீம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போதே நான் குத்துறீங்க. இது ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லுங்க ஜி. ஜி இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதே கஷ்டம். டேய் ஆபீஸ்ல அங்க பாருங்க டீம்ல நிக்கறாங்கடா. ஜி ஏதோ சொல்லி சமாளிங்க ஜி. என்ன சமாளிக்க தாத்தா இருந்துட்டாங்க, பாட்டி இருந்துட்டாங்க. இவருக்கு எத்தனை பேர் மேனேஜரே வாடான்னு சொன்னேன். அதுதான் சரி. அதுக்கு அப்புறமா நான் தான் சொல்றேனே, இது ஆக்சுவலா இப்பதான் சைன் பண்ணிட்டு வரோம். பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்ல சொல்லணும். சொல்லு. வீட்லலாம் எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க? லைவ் வேற போயிட்டு இந்த லைவா அவங்க ப்ரமோஷன் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணி போனீங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட் எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீ தான். நம்ம போறது மட்டும் தான். நான் எங்க முன்னாடியே சொல்ல வேணாமா? நான் வரணும்ல. எனக்கு தெரியாது. எங்களுக்கே இப்பதானே தெரியும். எங்களே பேசி கன்வின்ஸ் பண்ணி கொடுத்தாரு மாதிரி உங்களே கன்வின்ஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். ஒரே நைட். அது சாட்டர்டே தானே, பிரச்சனை இல்ல. ஆஃப் பண்ணா அதான் மெயில். லைவா என்ன பண்ணலாம்? இல்ல போயிட்டு வந்துடலாம் வாங்க. ஒரே ஒரு நைட் தான். நாளைக்கு சண்டே தானே ஜி. ஒட்டையா சொல்லாதீங்க. ஒரே ஒரு நைட் தான். என்ன நினைச்சீங்க? ஒரு பெரிய மனுஷன் கூட்டு ஒரே ஒரு நைட் இருக்கீங்க ஜி. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மாட்டாது ஜி. ஃப்ரீ ஜி. பிரான்ச் மேனேஜரை கூட்டி வந்து உட்கார வச்சு பெரிய அதிகாரியை கூட்டி வந்து பெரிய அதிகாரியை கூட்டி வந்து என்ன வியாபாரம் பண்றீங்க? இல்ல உங்ககிட்ட எத்தனை பேர் ரீசன் சொல்லி லீவ் கேட்டிருப்பாங்க. இது நீங்க இப்ப சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு. நீங்க லீவ் கேட்க போறதுல பெர்மிஷன் தானே சொல்ல போறீங்க. சரி பவல் தான் அப்படியே கிளம்பலாம். நீங்க என்ன இன்ஃபார்ம் பண்றத மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு. நாங்க யாருமே போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தனால யாருமே லக்கேஜ் எல்லாம் எதுவும் எடுக்கல. போற வழியில 2 கைலி வாங்கிக்கலாம் அவ்வளவுதான். போயிட்டு வாங்கடா. இன்னொரு நாள் வரேன்டா. வண்டி எடுத்துக்கூட. சரி ஓகே. அவனே போலாம். கிளம்பலாம். ஜி ஜி ஒரு நிமிஷம் இருங்க ஜி. நானு பாதிலே வந்திருக்கேன். பேசணும் வரேன்னு சொன்னியோ. வண்டி எடுத்து செல்வோம். கலத்தாதீங்க. HDFC பேங்க் மேனேஜர். ஜி ஜி இருங்க. ஒரே நிமிஷம் போயிடாதீங்க. குதிச்சுடா கைப்புள்ள. A few moments later. ஐயோ ஜாலியா சொன்னமா பண்ணிட்டு ஃபன் பண்றோம். ஜஸ்ட் பிராங்க் வீடியோ. தெரியுடா நீ பண்ணாலும் தெரியுடா. நீ வந்தாலும் ஏதோ செய்வேன்னு எனக்கு தெரியுடா. நான் ஆபீஸ்ல வந்து ஆனா இப்படி ரன்னிங்ல இருக்கு சாலமா பாக்கல ஜி. 3 பேரும் பிராங்க் பண்ணிட்டு தான் வரேன். இப்படி யாரும் பண்ணல. ஐயோ ஐயோ. ஓகே गाइस, நம்ம நெக்ஸ்ட் பர்பஸ்ல போய் மீட் பண்ணலாம். நில்லு மரியாதையா நில்லு. டேய் ஓட விடாத. ரெஞ்சு வலிக்குது. சோ இப்போ போய் அடுத்து வெங்கட்ட பிராங்க் பண்ண போறோம். ஏய் நீ கீழ வா. கீழ ஓகே. வாங்கங்கோ வாங்கங்கோ. ஆக்சுவலா நம்ம மேரேஜ் vlog பார்த்துருப்பீங்க. மாப்பிள்ள அந்த மாப்பிள்ள புது கல்யாணம் வேற. ஒய்ஃபை எப்படி விட்டுட்டு வர போறோம்ன்ற ஒரு பதட்டம் தெரியுதா இல்ல ஜாலியா இருக்கானு பாத்துறலாம். ஓகே. என்ன அடிங்கற பாரு இப்போ. ஐயோ ஃப்ரண்ட் உள்ள வா. உள்ள வா. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஹாய் மாம்ஸ். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. வீட்ல இங்க இருக்காங்களா? இருக்காங்க மேல தான் இருக்காங்க. வாங்க மேல போவோம். ஓகே. ஆக்சுவலா ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கோம்.
ஸோ ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணது என்னன்னா டோட்டலாக 6 பேர் நம்ம போகிறோம். ஸோ 4 பேர் வந்தாச்சு. அந்த வேலை இன்னும் 2 பேரை பிக்கப் பண்ணுறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஏற்காடு போகிற வரைக்கும் இங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி வெங்கட்டுக்கு இந்த விஷயம் ஒன்றும் தெரியாது, இப்போதான் நாங்கள் சொல்கிறோம். ஓகே மாம்ஸ், ஆக்சுவலாக என்னன்னா ஒரு ப்ரொமோஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஏற்காடு அண்ட் ஏலகிரி 2 இடத்துலையுமே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போகிறது வந்து ஏலகிரி போகிறோம். ஓகே, ஏலகிரியில் ஒரு ரெசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஆஃபர் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட்டு எல்லாமே அவங்களதே. நீ வீட்டில் எப்படியாவது இன்ஃபார்ம் பண்ணிடு. இப்போ கிளம்பணுமா? எதுக்கு? அதுக்கு தானே சொன்னோம். அவ்வளோதான், அப்படியே போயிட்டு நாளைக்கு காலையில் சன்ரைஸ் பார்த்துட்டு கிளம்பிடலாம். இங்க ஏற்காடுல இருந்து இங்க சென்னைக்கு ஏலகிரி. அப்படின்னா ஓகே, நான் இப்போ அவைலபிள் தானே. சரி, இல்ல எனக்கு என்னடா வீட்டில் நீ ஒன்றும் சொல்லல, அதுக்காக நான் வீட்டில் சொல்லல, ஒய்ஃப் கிட்ட சொல்லணும். சடன்லி அப்படியே போயிடுவோம். அதான் ட்ரெஸ் கூட யாரும் எடுக்கல, அப்படியே தான் வந்துட்டோம். இந்த ஒரு பேக் தான் இருக்கு. போகும்போது 4 கைலி வாங்கி வேண்டியதான். கைலி இப்போ கிளம்புறோமா? அதனாலதான் ஒன்று கீழே அப்படியே இன்ஃபார்ம் பண்றீங்களா இல்ல ஃபோன் பண்ணி என்ன சொல்றீங்களா இல்ல அப்படியே போவோமா போய் சொல்லிட்டு வரீங்களா? ஃபோன் பண்ணி திடீர்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லணும்ல, சொல்லு சொல்லிட்டு சரி வாங்க மேல போவோம் வாங்க. அப்போ வா லைவ்லயே போவோம், மேலே சொல்லிடுவோம். வாங்க மேல போவோம் வாங்க. வா, அவங்களுக்கு ஒரு ஷாட் என்னடா சாமியெல்லாம் கும்பிட்டுருக்கீங்க? ஆமாண்ணா, நேற்று நீங்க கால் வச்சு கூப்பிடுறது நேற்றுல நான் நினைச்சேன் ஏதோ லவர்ஸ் டேக்கு சாமி கும்பிட்டுருக்கீங்க. சரி, முக்கியமா பேசுனீங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ என்னன்னா இன்னைக்கு மார்னிங் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஏலகிரியில வந்து அவங்களே அவங்களோட ரிசார்ட், ஸோ அதை வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு 2 திங்ஸ். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அங்கே போய் ஷூட் பண்ணி அவங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்கணும். இன்னொன்று vlog வந்து லைவ் ரெக்கார்டிங் எடுக்கணும். லைவ் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. அதை விட்டுருக்க. ஓகே, ஸோ இப்போ மேட்ரு என்னன்னா இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் அங்கே இருக்கணும். ஏலகிரி போனோம். ஸோ வெங்கட் கிட்ட சொல்லியிருந்தேன், அவன் வரன்றான். கூட்டிட்டு போறதுக்கு உங்களோட பர்மிஷன் வேணும். நீங்க நியூ இயர் அப்போ, வேலண்டைன்ஸ் டே அப்போ, லைக் how you are planning very nicely. ஒரு நியூலி மேரிட் கப்பல செப்பரேட் பண்ணலாம்ன்றத அழகா நீ என்னையவே பிடிக்கிறா, அவன் வரதுக்கு ரெடியா இருக்கான். ரெடி ஆயிட்டாரு. சொல்லவே இல்ல. அவனுக்கு இப்பதான் தெரியும். தேங்க்ஸ் பாக்ஸ். ஆஃப்டர் மேரேஜ் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நிச்சயம் கரெக்டா இருக்கா? அவங்களுக்கு ஸ்மார்ட். டேக் ஹிம். ஓகேவா? I don't have. இன்னைக்கு எதுவும் பிளான் பண்ணிருக்கீங்களா பிப்ரவரி 14? என்னன்னா நைட் ஸ்டே, நாளைக்கு ஈவினிங் வர மாதிரி. ஓகே, ரொம்ப பாசிட்டிவான ஃபேமிலி இருக்கு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவும் நடக்கல. நீங்க வந்து பப்புக்கு போணும்னு சொன்னா கூட I will say okay, take him. என்ன ஃபேமிலி என்ன? நான் தான் சொன்னல நியூ இயர் அப்பவே நான் வந்து பப்புக் பண்றேன் போவோ அப்படின்னு சொன்னேன். நீங்க அப்படியே அசால்ட்டா தூக்கிட்டு போயிட்டீங்க. என்ன சொல்றது? என்ன இப்ப சொல்றது? இப்போ உடனே லீவிங்கா? ஒரு half an hourல கிளம்பணும். போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சு. எதுக்கு சிரிக்கிறீங்க? நிஜமா எனக்கே தெரியாது, சும்மா வராங்க காலையில. சரி சும்மா வருவாங்க போல அப்படின்னு நினைச்சேன். அதுவும் ஸோ நீங்கள் தனியாக இருந்துப்பீங்களா? நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். 4 நாளும் பிரச்சனை இல்லை. ஒரு மாசம் ஆனாலும் பரவாயில்ல. இவங்களுக்கு ஷாக் இது இல்லை. சொல்ல போறதா அங்க போயிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான் ஷாக். நீங்க இப்ப எனக்கு சொல்லல. இப்ப போயிட்டு நாளைக்கு ஈவினிங் கிளம்புற மாதிரி அப்பவே எனக்கு கிளாஷ் ஆயிடுச்சு. கண்டிப்பா நாளைக்கு ஈவினிங் கிளம்ப மாட்டீங்க அப்படின்னு. ஏற்காடு அந்த ஏலகிரி 2 பிளானு நாங்கள் ஓகேன்னா கண்டினியூஸாக முடிச்சுட்டு வரலான்ற ஐடியாலையும் தான் இருக்கோம். ஓகே, அதனால தான் அதையும் சொல்லிட்டேன். 6 நாள் ஆனாலும் பிரச்சனை இல்லை. கேட்டியா நானும் வரேன்னு? இப்பதான் எனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷமா போயிடலாம். மூஞ்சில இல்லையே எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கு. ஐயோ சார், ஐயோ நீங்க அதை ஆஃப் பண்ணுங்க. ஆனா ஏன் எங்க போனாலும் உங்ககிட்ட கேமரா வச்சுட்டே தான் சுத்துறீங்களா நீங்க? ஐயோ அத மறந்துட்டீங்க. நான் ஏன்னா இப்படி ஆயிட்டீங்க நீங்க எங்க போனாலும் கேமரா. சரி ஓகே,
இப்போதான் விஷயத்த சொல்ல போறேன். இது வந்து பிராங்க் வீடியோ. ஐயோ பேக்கல ரெடி பண்ணலாம். நல்லா வருது வார்த்தை. இப்போ ஏற்காடு போய் நியூலி மேரிட் கப்பல் வேலண்டைன்ஸ் டேக்கு ஏதாவது பிளான் இருக்கோ அவங்கள போய் நாங்கள் என்ன ரிவீல் பண்ணுறோம்னா இது வரைக்கும் நடந்ததா பரவாயில்ல. இப்போ இவங்க வேற யங் கப்புள்ஸ் என்ன ரியாக்ட் பண்றாங்க பாக்கலாம்னு நினைச்சோம். ஆனா என்னன்னா புதுவனத்துல தண்ணி ஊத்துற மாதிரி புதுசுல போச்சு. இல்ல நீங்க கேமரா இருக்குன்னு சொன்னீங்களா, அதனால அலர்ட் ஆயிட்டேன். அதான் நினைச்சா நீங்க சொல்லாம ஐயோ 4 நாளும் இல்லையா. இதுல வேற நீங்க இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்களே, வெங்கடா வரேன்னு சொன்னாங்களா, அங்கதான் எனக்கு ட்ரிகர் ஆச்சு. எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். அப்ப நான் நினைச்சேன், ஓ இந்த கேடி தான் ஃபோன் பண்ணி அண்ணா நானும் வரேன்னு சொல்லியிருக்கோம் போல, வேலைய வேற விட்டுட்டோம். இப்பதான் வருது ஒரிஜினல் வெளியே வருது இப்பதான். பிராங்க் அவங்களுக்கு இல்ல, இவருக்குதான். பண்ணிட்டீங்களே. எனக்கு நீங்க கூப்பிட்டது கூட பிரச்சனை இல்ல, வெங்கடா நானும் வரேன்னு சொன்னதுதான் எனக்கு பிரச்சனையே. ஓ இங்க எவ்வளவு வேலை பிளான் பண்ணிருக்கோம் அடுத்த ஒரு வாரத்துக்கு, நீ எனக்கு ஃபோன் பண்ணி நானும் வரேன், நீ இருக்கு உனக்கு. வெங்கட் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன உடனே அப்பாடா 4 நாளா ஐயோ இப்பவே போயிடலாம் அப்படின்றது. கடைசீட்ல ஆக்சுவலா சொன்னது பிராங்க் இல்ல அவருக்கு, போல இதெல்லாம் பிராங்க். ஸோ அடுத்த ஒருத்தரை பார்க்க போறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா செல்வாவோட ஒய்ஃபு கால் பண்ண போறோம். இப்போதான் பர்மிஷன் கேட்கறதுக்காக பேச போறோம். இவங்க வீட்டில் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே ரிங்கிங் நீங்க வெட்டு இருக்கு நம்பர் இதுதான், நான் ஒரு வாட்டி பார்த்துக்கா. ஹலோ 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 சிவா, ஒரு பிளானு எங்கள் சேனலுக்குள்ள ஒரு ப்ரமோஷன் மாதிரி கிடச்சிருக்கு ஏற்காட்டில். அவங்க ரெசார்ட் வந்து ஷூட் பண்ணணுமா, அங்கே ஸ்டே எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஒரு vlog மாதிரி ஷூட் பண்ணி போடலான்ட்டு ஒரு பிளானு. அது சடன்லி ஒரு 1/2 hour முன்னாடி தான் இது கன்ஃபார்மே ஆச்சு எங்களுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஈவினிங்கு அப்படி கிளம்பிடுவோம். இது ஈவினிங் கூட இல்லை, இப்போ ஒரு 1 hourல கிளம்பிடுவோம் ஏற்காடு. கிளம்பிட்டு நாளைக்கு தான் ரிட்டர்ன் வர மாதிரி, நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு ஈவினிங். ஹலோ 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 டவர் கொஞ்சம் ப்ராப்ளம். கட் பண்ணிட்டாங்க. அப்பா ஏதோ நம்மளால முடிஞ்ச வரா சாமி. சத்தியமா செருப்படி இருக்குது. ஏன்னா வராங்கன்னு ஒரு நம்பிக்கையில ஆசையா நான் வந்து கூப்பிட்டுக்கிறேமான்னு. இவன்னா அண்ணா நைட்டு போய் தங்கிட்டு காலைல வந்துருவான். அவ கேட்டா பாரு அப்ப எங்க நிலைமை அப்படின்னா பாருங்க. ஏய் என்னடா ரியாக்ஷன் எப்படா இருக்கு? கோவத்துல இருக்கா எப்படி தெரியுது? லைட்டா அப்படி சீண்டி பார்த்தோம், அது கொழுந்துக்கிட்டு எரியுது. இப்போ இதெல்லாம் இந்த வெள்ளை சட்டையெல்லாம் வர்றது. ஃபைனல் ட்ரை. இந்த வாட்டி ஃபோன் எடுக்கலன்னா என் குடும்பத்தில் நடந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம்னு சத்தியமா இதோட உங்கள் தொடர்பை துண்டித்துக் கொள்கிறேன். கோர்ட்டில் பார்ப்பான். கோர்ட்டு நாங்கள் கேட்குறாங்க. செல்வா வீட்டில் சிறப்பான தரமான சம்பவத்தை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ மற்றவங்களாவது பரவாயில்ல ரியாக்ட் பண்ணாங்க, இங்கே கட் பண்ணிட்டாங்க. நான் மற்றவங்கிட்ட தான் எதிர்பார்த்தேன், ஆனா அது இங்கேயே நடக்கும் நான் எதிர்பார்க்கல. எனக்கு நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நாங்க 2 பேர் தான் பிளான் பண்ணுது, சரி இந்த மாதிரி பண்ணலான்ட்டு. இந்த மாதிரி எனக்கே வச்சுக்கிறாரு ஆப்பு. செல்வா கூப்பிட்டாலும் எடுக்கல, தீபன் கூப்பிட்டாலும் எடுக்கல, நான் கூப்பிட்டாலும் எடுக்கல. அவ்வளவுதான். ஸோ இப்போ அடுத்தது யாருக்கு போடணும்? லாயருக்கு தானே போடணும். லாயர் தான். எல்லாம் காரணம் யாரு தெரியுமா? நீங்க மட்டும்தான். எனக்கு போனை எடுத்து எதனா திடீர்னா கூட பரவாயில்ல, இப்போ கட் பண்ணிட்டு போன் எடுக்கல என்ன நிலமன்னு தெரியல எனக்கு. அதுவே வெறியாவது. அமுகு டுமுகு அமால் டுமா, அமுகு டுமுகு அமால் டுமா.